Assalamualaikum all. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி custard ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ பாருங்க இதெல்லாம் தான் வந்து கஸ்டர்டுக்கான இன்கிரிடியன்ட்ஸ். இது இன்னைக்கு வந்து நான் வந்து ரொம்ப ஹை குவான்டிட்டில வந்து கஸ்டர்ட் பண்ண போறோம். சோ தட் வந்து மில்க் வந்து 2.5 லிட்டர்ஸ் எடுத்துர்க்கேன். தென் sugar full cup. இது வந்து பாதாம் பிசின்னு சொல்லுவாங்க. இதுவும் தென் இது வந்து ஜவ்வர்ஸ். ஓகே, இது ரெண்டும் வந்து ஆக்சுவலி வந்து கஸ்டர்டுக்கு ஆப்ஷனல் தான். ஃபாஸ்டிங் டைம் பாடி ஹீட்டாக இருக்கும், அதனால வந்து இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். தென் கஸ்டர்ட் பவுடர் 1 லிட்டருக்கு வந்து 2 ஸ்பூன்ஸ் அது மாதிரி போடலாம். நான் 2.5 லிட்டர்ஸ்ன்றதால 5 ஸ்பூன்ஸ் கிட்ட போட்டுப்பேன். இந்த மில்க் நான் வந்து தனியாக வச்சுருக்கேன். நான் வந்து கஸ்டர்டை மில்கில் மிக்ஸ் பண்ணி தான் ஊற்ற போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட். 2.5 லிட்டர்ஸ் மில்க் வச்சியாச்சு. இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டும். ஓகே, பாயில் ஆனதுக்கப்புறம் சுகர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாயில் ஆகிட்டே இருக்குது. Three full big spoons of sugar போட்டாச்சு. இப்போ வந்து 5 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மில்கில் நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் வந்து நமக்கு வந்து டெசர்ட் ஃபீல் வரும் அந்த கன்சிஸ்டன்சியில். இல்லைன்னா வந்து நார்மல் ஷேக் குடிக்கிற மாதிரி ஆகிடும். ஓகே, 5 ஸ்பூன்ஸ் போட்டாச்சு. நான் எதுக்காக இப்படி மில்கில் ஆட் பண்ணுறேன்னா ஸோ தட் நம்மளுக்கு வந்து இது கட்டி கட்டி ஆகிடும். பட் கட்டி கட்டி ஆகக்கூடாது. அதனால நம்ம இது மாதிரி ஒரு மில்கில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணும்போது நம்ம அதை நல்லா லிக்விட் மாதிரி பண்ணிக்கலாம். சும்மா அதை கட்டி இல்லாத மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ மில்க் நல்லா பாயில் ஆகிடுச்சு, பொங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் இதை ஷிம் பண்ணிடுறேன். ஷிம் பண்ணியாச்சு. கொஞ்சம் இதை ஆறிடட்டும். அதுக்கப்புறம் நம்ம கஸ்டர்ட் எல்லாமே போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. yellowish கலர் சேஞ்ச் ஆகுது. ஸ்மெல்லே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ பாருங்கள், இது வந்து இப்போ நல்லா செம்ம திக்காகிடுச்சு. கலரும் வந்துடுச்சு நம்மளுக்கு, ப்ளஸ் திக்னஸும் வந்துடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் இது இன்னும் கூட திக்காகும். ஓகே, ஆல்சோ இதில் வந்து நமக்கு என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் வேணுமோ எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு என்ன ஃப்ரூட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி காமிக்கிறேன். நல்லா பாயில் ஆகுது. கிறிஸ்டலைன் மாதிரி டிரான்ஸ்பரண்டாக ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து நல்லா வடி கட்டிக்கிறோம். ஓகேவா? அப்படியே சேர்த்துக்கூடாது. வடி கட்டிட்டு அந்த இதுவை மட்டும் சேர்த்து. இந்த ஃப்ரூட்ஸில் தான் நான் கஸ்டர்டுக்கு எடுத்துருக்கேன். ப்ரோமோகிரானட், பனானாஸ், கிரேப்ஸ், மேங்கோஸ், தென் ஆப்பிள்ஸ் எல்லாமே நிறைய குவான்டிட்டியில் எடுத்துருக்கேன். பிகாஸ் நம்ம கஸ்டர்டும் அவ்வளோ செய்ய போகிறோம். தென் இது வந்து அந்த பாதாம் பிசன் நம்ம அப்போ ஊற வச்சோம்ல. ஸோ இப்போ வந்து இப்படி ஆகிடுச்சு. இது வந்து டாப்பிங் லேயர்ஸ். இப்போ வாங்கி பாருங்கள், இதில் வந்து அந்த ஜவ்வரிசி மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நான் வந்து எல்லா ஃப்ரூட்ஸையும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். மேங்கோஸ், பனானாஸ், ஆப்பிள், pomegranate, finally grapes. So then இதை எல்லாத்தையும் கஸ்டர்ட் ஃபுல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபுல் நம்மளுடைய ஃப்ரூட்ஸில் கஸ்டர்ட் சூப்பராக மிக்ஸ் ஆகி ஃப்ரூட் கஸ்டர்ட் நிறைய குவான்டிட்டியில் ரெடி ஆகிடுச்சு. வந்து நான் நம்மளுடைய அந்த பாதாம் பிசன் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இவ்வளோ குவான்டிட்டியில் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.